Hi, this is Arvind. Welcome back to OutSystems Tamil. இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்ஸ் ஆர் பிளாக்ஸோட லைஃப் சைக்கிள் ஈவெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் ரெண்டுக்குமே வந்துட்டு காமனாக 4 லைஃப் சைக்கிள் ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஆன் இனிஷியலைஸ், ரெடி, ரெண்டர் அண்ட் டெஸ்ட்ராய், இது 4 இருக்கும். பிளாக்ஸுக்கு மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குங்க. அதுதான் ஆன் பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் தட் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆன் இனிஷியலைஸுங்க. ஸோ பிளாக் ஸ்க்ரீன் ரெண்டுக்குமே காமனாக இருக்கும். அது எப்போ கால் ஆகும் அப்படின்னா, உங்களோட ஸ்க்ரீன், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்களேன், அது லோட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆன் இனிஷியலைஸ் தான் கால் ஆகும். உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற டாம் வந்துட்டு லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே இது கால் ஆகிருங்க. ஸோ ஸ்க்ரீன் ஆர் பிளாக்கோட டாம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு ஆப்ஜெக்ட் மாடல். இப்போ ஹெச்டிஎம்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு, பாடி, அந்த இது எல்லாமே டேக்ஸ்லாம் ஒன்றா இருக்கும் இல்லைங்களா, அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆப்ஜெக்ட் மாடலாக வந்துட்டு இருக்குங்க. அதை தான் வந்துட்டு டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களோட ஹெச்டிஎம்எல்ல நீங்கள் டெவலப் பண்ணுற ஸ்க்ரீன் ஆர் பிளாக்ல என்னென்ன டாம் வந்துட்டு லோட் ஆகிருக்கு அப்படின்றது தான், என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அதுதான் வந்துட்டு டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த எலமெண்ட்ஸ்லாம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே ஆன் இனிஷியலைஸ் வந்துட்டு கால் ஆயிருங்க. ஆன் இனிஷியலைஸ் வந்துட்டு எதுக்கு எப்பப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்ற சினாரியோஸ் வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் இனிஷியலைஸில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப லைட்டான லாஜிக்ஸ் தான் போடணும், ரொம்ப ஹெவி லாஜிக்ஸ்லாம் போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் இனிஷியலைஸ் வந்துட்டு எப்போ கால் ஆகும் அப்படின்னா, உங்களோட டேட்டாலாம் ஃபெச் ஆகிறதுக்கு முன்னாடியே கால் ஆயிரும். அண்ட் தென் உங்கள் ஸ்க்ரீனோட டாம் சொன்னேன்ல, அது அது ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே இனிஷியலைஸ் கால் ஆயிரும். ஸோ நீங்கள் ஆன் இனிஷியலைஸில் உங்களோட யூஐயில் இருக்கிற எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொன்று, உங்கள் டேட்டாவையுமே, ஸ்க்ரீனோட டேட்டாவையுமே ஆக்சஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அதெல்லாம் மைட் நாட் பி ஃபிக்ஸ்ட். ஒரு லோக்கல் வேரியபிள் வந்துட்டு எதுனா நீங்கள் வேல்யூ அசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பூலியன் வேரியபிளுக்கு ட்ரூ செட் பண்ணுறீங்க, இல்லை எதுனா ஒரு இன்டீஜருக்கு நம்பர் செட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி வேல்யூஸ் அசைன் பண்ணுறதெல்லாம் நீங்கள் ஆன் இனிஷியலைஸில் தாராளமாக பண்ணலாம். அண்ட் உங்களோட லோக்கல் லிஸ்ட் வேரியபிள்லாம் இருக்கும், அதுக்கு எதுனா ஸ்டாட்டிக்காக வேல்யூஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மாதிரி சில கேசஸ்க்கு நீங்கள் ஆன் இனிஷியலைஸில் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இப்போ இனிஷியலைஸ் முடிஞ்சு ஆன் ரெடின்னு ஒரு ஈவெண்ட் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆன் ரெடி எதுக்கு அப்படின்னா, உங்களோட டாம் வந்துட்டு ரெடி ஆயிரும். ஸோ ரெடி ஆயிடுச்சு அப்படின்றப்ப ஆன் ரெடி வந்துட்டு கால் ஆயிரும். ஸோ ஆன் ரெடியில் நீங்கள் உங்களோட யூஐ எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஆன் இனிஷியலைஸில் பண்ணக்கூடாது, பட் ரெடிலையும் ரெண்டர்லையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆன் ரெடி கால் ஆன உடனே வந்துட்டு ஆன் ரெண்டரும் கால் ஆகிடுங்க. அது எப்படின்னா, உங்களோட ஸ்டாட்டிக்காக இருக்கிற, இப்போ யூஐயில் வந்துட்டு நீங்கள் அக்ரிகேட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் அந்த அக்ரிகேட்ஸ்லாம் ஃபெச் ஆகிறதுக்கு முன்னாடி ஆன் ரெண்டர் வந்துட்டு ஒரு டைம் கால் ஆயிரும். ஸோ டேட்டா ரெடி ஆகலைனாலும் ஃபஸ்ட் டைம் ஸ்டாட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு டோம் எடுத்துகிட்டு வந்து ரெண்டர் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீன் லோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ், ரெடி அண்ட் ரெண்டர் வந்துட்டு கால் ஆயிருங்க. ரெண்டர் வந்துட்டு இன்னொரு புதுசாக ஒரு விஷயம் போடுறோம். என்னென்னா, உங்கள் ஸ்க்ரீனில் வந்துட்டு டேட்டா யூஸ் பண்ணியிருப்பீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க ஸ்க்ரீனில், அந்த லிஸ்ட்டுக்கான டேட்டா வந்துட்டு ஒரு அக்ரிகேட்லேருந்து கொடுத்துருப்பீங்க. அண்ட் தென் எதனா ஒரு எக்ஸ்பிரஷனில் ஒரு லோக்கல் வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ அதோட டேட்டா எதுனா சேஞ்ச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில், அதாவது யூஏல இருக்கிற டேட்டா எதுனா சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஆன் ரெண்டர் ஈவெண்ட் அகைன் கால் ஆகுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஏல வந்துட்டு அரவிந்த்னு ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு காட்டுறோம், அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட வேல்யூவை OutSystems தமிழ் நான் ஏதோ ஒரு பட்டன் கிளிக்கில் மாற்றுறேன்னு வைங்களேன், அப்போ அது ஒரு கைண்ட் ஆஃப் ரெண்டர். அப்போ ஆன் ரெண்டர் வந்துட்டு அகைன் அந்த ஸ்க்ரீன் ஆர் பிளாக்குக்கு கண்டிப்பாக கால் ஆகுங்க. ஸோ ஆன் ரெண்டரில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூஐயில் இருக்கிற யூஐயோட டேட்டாவை நீங்கள் மாற்றக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ரெண்டரில் ஒரு அக்ரிகேட்டரோட ரிஃப்ரெஷ் போடுறீங்கன்னு வைங்க, அந்த அக்ரிகேட் ரிஃப்ரெஷ் வந்துட்டு அந்த அக்ரிகேட்டு எப்படியும் லிஸ்ட்டில் எதுனா ஒன்று யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ ரிஃப்ரெஷ் ஆகிறப்ப மறுபடியும் ஸ்க்ரீன் ரெண்டர் ஆகுமா? ஸோ ரெண்டர் ஆகிறப்ப மறுபடியும் ஆன் ரெண்டர் கால் ஆகும். அண்ட் ஆன் ரெண்டரில் அகெயின் ரிஃப்ரெஷ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு லூப்பாக போய்கிட்டே இருக்கும். அண்ட் தென் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக அடி வாங்குங்க. ஓகே, ஆன் டெஸ்ட்ராய் வந்துட்டு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற லைஃப் சைக்கிள் ஈவெண்ட்டுங்க. அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் இருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் ஆகிறப்ப இந்த ஆன் டெஸ்ட்ராய் ஈவெண்ட்டை வந்துட்டு நம்ம கால் பண்ண முடியுங்க. ஸோ கரண்ட் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க அண்ட் டார்கெட் ஸ்க்ரீன் இருக்குது. ஃப்ரம் கரண்ட் ஸ்க்ரீன் டு டார்கெட் ஸ்க்ரீன் நீங்கள் நேவிகேட் பண்ணுறப்ப கரண்ட் ஸ்க்ரீனோட
ஆன் டெஸ்ட்ராய் ஆக்ஷன் வந்துட்டு கால் ஆகும் எப்போனா டார்கெட் ஸ்க்ரீனோட ரெண்டர் ஈவெண்ட் வந்து கால் ஆகுறப்ப இது கால் ஆகுங்க. ஸோ இதுக்கு இடையில என்ன ஆகும், நேவிகேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கரண்ட் ஸ்க்ரீனோட ஆன் டெஸ்ட்ராய்க்கும் டார்கெட் ஸ்க்ரீனோட ரெண்டரோட ஈவெண்ட்டுக்கும் நடுவில் ரெண்டு ஸ்க்ரீனோட டோமுமே உங்களோட ஸ்க்ரீனில், அதாவது உங்கள் HTML இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இப்போ நேவிகேஷனில் இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்குள்ளாரே ரெண்டு டோமுமே இருக்கும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா, இப்போ டார்கெட் ஸ்க்ரீனில் ஆன் ரெடியில் எதனா ஒரு யூஏ எலமெண்ட்டு டார்கெட் ஸ்க்ரீனோட யூஏ எலமெண்ட்டுக்கு எழுதுறீங்கன்னு வைங்களேன், அது கரெக்டாக டிவ்வில் வந்துட்டு ஆக்டிவ் ஸ்க்ரீன் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் இருக்குங்க. அந்த கிளாஸுக்குன்ட்டு நீங்கள் யூஏ எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் கரண்ட் ஸ்க்ரீன். நீங்கள் அப்படி ஆக்டிவ் ஸ்க்ரீன் இல்லாமல் காமனாக எழுதுனீங்கன்னா ஸோ தேர் மைட் பி எ கான்ஃப்ளிக்ட், ரெண்டுக்கும் வந்து எதுனா ஒரு கான்ஃப்ளிக்ட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. ஆன் டெஸ்ட்ராய் ஈவெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஹெவியான லாஜிக்லாம் எழுதாதீங்க. ஸோ ஹெவி லாஜிக் எழுதுனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீன் நீங்கள் நேவிகேட் ஆகுறப்ப அதோட டைம் வந்துட்டு டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப ஹெவி லாஜிக் எழுதுனீங்கன்னா அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது டார்கெட் ஸ்க்ரீனுக்கே மூவ் ஆகும். ஸோ அந்த இதெல்லாம் வேணாம். ஸோ கீப் இட் சிம்பிள். ஆன் பேராமீட்டர்ஸ் சேஞ்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பிளாக்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் கிளியராக, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட இது வந்து பிளாக்ஸுக்கு மட்டும்தான் இந்த லைஃப் சைக்கிள் ஈவெண்ட் வந்து இருக்கும். ஸோ உங்கள் பிளாக்ஸோட இன்புட் பேராமீட்டர் எதுனா வேல்யூ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இந்த ஆன் பேராமீட்டர் சேஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக கால் ஆயிருங்க. ஸோ உங்களோட லாஜிக்ஸ் எதுனா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எழுதணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸோ என்னங்க, இப்போ வந்துட்டு ஸ்க்ரீனோட லைஃப் சைக்கிள் ஈவெண்ட்ஸ் என்னென்னட்டு எல்லாமே பார்த்துட்டோம். இனிஷியலைஸ், ரெடி, ரெண்டர், டெஸ்ட்ராய் அண்ட் ஆன் பேராமீட்டர்ஸ் சேஞ்ச். இது வந்து பிளாக் ஓடுது. ஸோ இது 4-5மே பார்த்துட்டோம். ஆன் ஆஃப்டர் ஃபெச் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீனில் அக்ரிகேட்ஸ் அண்ட் டேட்டா ஆக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் கரெக்டுங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு ஆன் ஆஃப்டர் ஃபெச் அப்படின்ற ஈவெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனோட டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது அந்த டேட்டா வந்து விஜெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த ஆன் ஆஃப்டர் ஃபெச் வந்துட்டு கால் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் அந்த அக்ரிகேட் ஆர் டேட்டா ஆக்ஷனோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே இந்த ஆன் ஆஃப்டர் ஃபெச் கால் ஆகும். ஸோ எவ்ரி ஆன் ஆஃப்டர் ஃபெச் ஆன் ரெண்டர் ஈவெண்ட் வந்து கால் ஆகுங்க. ஏன் அப்படின்னா உங்கள் யூஐயில் தான் அதை வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட அக்ரிகேட்ஸாக இருக்கட்டும், டேட்டா ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், உங்கள் யூஐயில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட ஆன் ஆஃப்டர் ஃபெச் கால் ஆகும்போது அதுக்கப்புறமா ஆன் ரெண்டர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு சப்போஸ் இப்போ உங்களோட அக்ரிகேட்டோட அவுட்புட்டை ஒரு லோக்கல் வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும் விஜெட்ஸில் வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா இந்த ஆன் ஆஃப்டர் ஃபெச்சில் உங்களோட லோக்கல் வேரியபிளுக்கு அந்த அக்ரிகேட்டோட அவுட்புட் எடுத்து நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் வந்துட்டு ஆன் ஆஃப்டர் ஃபெச் வந்துட்டு ஒர்க் ஆகும். நீங்கள் அக்ரிகேட் செய்து வேறு சர்வர் ஆக்ஷன்ஸ் இல்லை வேறு எங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஆன் ஆஃப்டர் ஃபெச் வராது. ஸோ இது ஸ்க்ரீனோட அக்ரிகேட்ஸும் அண்ட் டேட்டா ஆக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆன் ஆஃப்டர் ஃபெச் வந்துட்டு இருக்கும். ஸோ என்னங்க, இன்றைக்கி வந்துட்டு லைஃப் சைக்கிள் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தோமா, நம்ம பிளாக்ஸ் அண்ட் ஸ்க்ரீன்ஸோட லைஃப் சைக்கிள் ஈவெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். உங்களுக்கு வந்துட்டு எதுனா அதில் கிளாரிட்டி இல்லை எதுனா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸாக வேறு எதுனா பண்ணணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம பசங்களுக்கெலாம் தெரியும். ஸோ அவங்களுக்கு கற்றுப்பாங்க. தேங்க்யூ.